ஹலோ எவ்ரிவன், இந்த டுட்டோரியல் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லோட் சென்சாரை நம்ம எப்படி ஆர்டினோ மூலிமா இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ் தேவை அப்படின்னா, ஒரு ஆர்டினோ யூனோ யூஎஸ்பி கேபிள், ஜம்பர் கேபிள் அண்ட் லோட் செல் சென்சார் அண்ட் ஆர்டினோ யூனோ யூஎஸ்பி கேபிள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த லோட் செல் சென்சார் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வெயிட்டை மெஷர் பண்ணுறதுக்காக இந்த லோட் செல் சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட மாடல் டைப் பார்த்தீங்கன்னா CZL601. இது வந்து 40 kg வரைக்கும் வெயிட்டை தாங்கும். ஸோ அதில் ஒரு ஆம்ப்ளிஃபையர் மாடியூலும் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் லோட் செல் சென்சார். இதை நம்ம ஆர்டினோ மூலிமா எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இந்த டயக்ராம் பார்த்து பின் கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பின்னுக்கும் ஒவ்வொரு கலர் டிக்ளரேஷன் இருக்கும். ஸோ அதுபடி E+, E-, A+, A- அப்படின்ற 4 கலர் பின்னில் நம்ம நாலு பின்னை நம்ம கனெக்ட் பண்ணிடணும். ஸோ சென்டரில் இருக்கிறது ஆம்ப்ளிஃபையர் மாடியூல். சென்சார்லேருந்து கிடைக்கிற எலக்ட்ரிக்கல் சிக்னல், வெயிட் சிக்னலை எலக்ட்ரிக் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி கண்ட்ரோலுக்கு சென்ட் பண்ணி அது மூலிமா நம்ம அவுட்புட் பார்த்துக்கலாம். இந்த ஆம்ப்ளிஃபையரோட மாடியூல் நேம் வந்து HX711 அப்படின்ற மாடியூலில் நம்ம அதை கனெக்ட் பண்ணி அவுட்புட்டில் டேட்டா அண்டு கிளாக், VCC கிரவுண்டு 4 பின்ஸு, அது மூலிமா நம்ம அவுட்புட்டை ஆம்ப்ளிஃபை பண்ணி நம்ம சீரியல் மானிட்டரில் அவுட்புட் பார்த்துக்கலாம். ஸோ இதில் டோட்டலாக 4 பின்ஸ் இருக்கும். VCC கிரவுண்டு அண்டு டேட்டா பின் அண்ட் SCK கிளாக் பின் ஒன்று. VCC கிரவுண்டை நம்ம ஆர்டினோவில் பவர் சப்ளைக்கு கிரவுண்டுக்கும் கொடுத்துடணும். டேட்டா பின்னை 6 பின்லேயும் SCL பின்னை நம்ம 7th பின்லேயும் கொடுக்கணும். ஸோ நம்ம ப்ரோக்ராமில் எந்த பின்னில் கொடுக்குறோமோ அந்த பின்னில் கனெக்ஷன் தான் நம்ம இங்கேயும் பண்ணணும். ஸோ இப்போ கனெக்ஷன் முடிஞ்சுது. ஸோ இப்போ நம்ம ஆர்டினோ போர்டு மூலிமா யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பிசிலேருந்து ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணலாம். ஆர்டினோ யூனோ யூஎஸ்பி கேபிள் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் பிசி ஆர் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பவர் சப்ளை வரும். இப்போ நீங்கள் கோடை அப்லோட் பண்ணுங்கள். ஸோ ஆடியோ ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு எக்ஸ்டர்னலாக லைப்ரரி இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு டூல்ஸில் போய்ட்டு மேனேஜ் லைப்ரரிஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் கிரியேட் ஆகும். இதில் HX711 அப்படின்றதான் ஆம்ப்ளிஃபையரோட மாடியூல் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த டைப் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான லைப்ரரிஸ்லாம் கீழே ஷோ ஆகும். அதை நீங்கள் டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிள்ஸ் ஃபைல்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாடியூல் இருக்கும். அது நீங்கள் எக்ஸாம்பிள்ஸில் போய்ட்டு HX711 அப்படின்னு அதை கிளிக் பண்ணிட்டு அதில் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இருக்கும். இதில் நம்ம பாட் ரேட் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். 9600 மாற்றிக்கோங்க பாட் ரேட்டு. பாட் ரேட் மாற்றிட்டு நீங்கள் ஆர்டினோ யூனோன்னு போர்டு செலக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத பார்த்துட்டு டேட்டா பின் கிளாக் பின் 6-7 கொடுத்துருக்கோம். அதை பார்த்துட்டு ஆர்டினோ யூனோ போர்டு செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் எந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கோடை அப்லோட் பண்ணுங்கள். ஸோ ஒரு எண்டில் அட்டாச் பண்ணிவிட்டு போர்டில் அட்டாச் பண்ணிவிட்டு இன்னொரு எண்டில் தான் நம்ம எந்த பொருளை வைக்கிறோமோ அந்த பொருளோட வெயிட்டை மெஷர் பண்ணுறதுக்காக இன்னொரு எண்டில் கொடுக்கணும். ஸோ கோடு அப்லோட் ஆகிடும். கோடு அப்லோட் ஆனதுக்கப்புறம் சீரியல் மானிட்டர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான அவுட்புட் ரீடிங்ஸ் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ரீடிங்ஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ அடுத்து நம்ம ஒரு வாட்டர் கேன் வச்சுருக்கோம். ஒரு வாட்டர் பாட்டிலில் நம்ம எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்றத நம்ம இது மூலிமா மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் லோட் செல் சென்சாராக நம்ம யூஸ் பண்ணோம். தேங்க்யூ.